ஹலோ மக்களே 503வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ஏசு டாடான்னு இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டான் லூஃபி. அவனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம சபை வந்து வீட்டை விட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். நான் பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு போகையில சடனா அனுப்புதா செலஸ்டியல் டிராகன் அங்கிருந்து சுட்டு தள்ளுறான். ஏன் வழியில என்னடா பூச்சிலாம் போய்கிட்டுன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான். அவன் என்னன்னே தெரியல. இன்னொரு பக்கம் இங்க லூஃபி தான் காட்டுறாங்க. ஓரளவுக்கு குணமாயிட்டான். ஏசுலாம் இறந்திருக்க மாட்டான். நான் கிரேட் டெர்மினலுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். டே அங்க போனா இப்ப ரிஸ்க்டா போக கூடாடா. ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம்டா பாசும் ஏசு உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் பொறுமையாரு. டோகரா அங்கதான்டா போயிருக்கான். நீ இப்ப தேவையில்லாம போகாத, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மோகரா. அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க. டேய் என்னடா ஒரு சின்ன பையனை சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எல்லாரும் மிரண்டுட்டாங்க. செலஸ்டியல் டிராகன் வழியில வந்தது கடா சுட்டு தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டோக்ரோ ஷாக் ஆகுறான். சபோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்பத சபோட கப்பலும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவன் எதுக்குடா நம்மள சுட்டான்னு சொல்றாங்க. செயின்ட் அந்த வண்டியில வந்து ஒரு சைல்டு இருக்காங்க, அதான் ஒரு குழந்தை இருக்கு, ஆனா பைரட் ஷிப் பிளாக் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே விவரம் சொல்லிட்டு திரும்பி குறி வைக்கிறான். சபோக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. காமனர்லாம் என் வழியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான். பார்த்தா அந்த கப்பல் வெடிச்சு செதறிடுச்சு. சபோட தொப்பி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சபோ என்ன ஆனானே தெரியல. இனிமேல் நம்ம வந்து இது வருத்தப்படக்கூடாதா, கொஞ்சம் அமைதியா இருக்கடா. செரிமோனிக்கு வந்து செலஸ்டியல் டிராகன் வராங்க, அவர் கெட்ட மூடுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டோக்ரா மிரண்டுட்டான். சபோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் அப்படி மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அவன் தொப்பியும் எரிஞ்சு கீழே கிடக்குது. இங்க எல்லாரும் வருத்தத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் டோக்ரா அங்கிருந்து ஓடி வரான். காய்ஸ் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. அந்த ரெண்டு பேருக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வாராங்கன்னு சொல்றாங்க. திரும்பி வாராங்களான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஏசுவும் அவனும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டாடானும் ஏசு வராங்க. ஏசு டாடான தூக்கிட்டு மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பாடா நம்ம கேப்டன் வந்தாச்சு, ஏசு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மோகர சந்தோஷப்படுறான். அப்பாடா அடிபட்டாலும் இவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபியோ ஏசு பாட்டு அழுதுதான் பாஞ்சு வந்து கெட்டி பிடிக்கிறான். ஏசு நீ உயிரோட இருக்கடான்னு சொல்லிட்டு. நான் செத்துட்டு நீ நினைச்சியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஆமான்னு சொல்றான். தலையிலே ஒரு போடு போடுறான். டே நான் ஒண்ணு சாகலான்னு சொல்றான். அவன் சரி விடுங்க, அவன் உனக்கண்டி தாண்டா அழுதுகிட்டு இருந்தான், அவன் இப்ப சந்தோஷத்துல அழுவுதான் விடுன்னு சொல்லிட்டு மோகரா சொல்றான். ஆனா லூஃபியோ கண்ணீர் மொழிக அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறான். சரி உங்கள்ட்ட சில கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். லூஃபி நாங்களும் வந்ததுக்கு அப்புறம் அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ப்ளூ ஜாம் கூட சண்டை போட்டோன்னு சொல்றான். ஏசு பழசதான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பாஞ்சு சண்டை போடுறாங்க. ஆனா ப்ளூ ஜாம குறி வச்சு அடிக்கலான்னு பாக்குறான். சடனா ப்ளூ ஜாம் கழுத்துல கம்பியை வச்சு இருக்கிறான். ஏசு ஒரு பக்கம் டாடானா அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. ப்ளூ ஜாம் அடி அடின்னு அடிச்சு அவனை சாச்சிரவே செஞ்சுட்டாங்க. அடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஜெட்டு விதத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வழி ஃபுல்லாமே நெருப்பா இருந்துச்சுடா. எங்களால தப்பிக்க முடியல. எங்க போகணும்னே தெரியுமா அவங்க அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கதான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு டாடன் ஒரு வழியை காமிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லா இடமும் நெருப்பா எரியுது. என்ன நடந்தாலும் நம்ம இதுக்குள்ளதான்டா போகணும்னு சொல்லிட்டு டாடா நெருப்பெல்லாம் உடச்சுக்கிட்டு போறான். ஏஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரான். அவ உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. டாடா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பத்துல இருந்து அவளுக்கு ஏகப்பட்ட அடிபட்டு கிடக்கு. அவளை அப்படியே தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து காட்டோட ஒரு மறுபகுதிக்கு வந்துட்டோம். டாடா நான் ஒரு வழியை நான் காப்பாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்றான். ஏஸ் டாடா நீ இறந்துடாத, நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஸ் கத்துறான். அது மட்டும் இல்லாம ஊரு கூட புகுந்து ஏகப்பட்ட பேண்டேஜ் எல்லாம் திருடிட்டு வந்திருக்கான். சாப்பாடையும் திருடிட்டு வந்து டாடனை கெட்டு போட்டு அவளை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா டாடானுக்கு இருந்தாலும் நெருப்பால உடம்பு ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏஸ் என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதடா, இங்க இருந்து நீ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. வாய் மூடு, நீ தானே என் வீட்டுல கொண்டு போய் நீ சேப்பன்னு சொல்லியிருக்க, அதுவரை நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். நான் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்றான். ஏஸ் இதுல ஒரு பக்கம் சர்வைவர்லாம் அங்கங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏஸ் அந்த மரத்துக்கு கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். நீங்க ரெண்டும் உயிரோடு இருக்கீங்களே அது வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரேட் டெர்மினலுக்கு இப்படி நடக்கும் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஏசோ பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு சபோவை பத்தி வர கவலையா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பிறகு செலஸ்டியல் டிராகனை கூட்டு வந்துட்டாங்க. பார்த்தா ஒருத்தர் மேல ஏறி உட்காந்து வந்துகிட்டு இருக்கான். டே என் வழியில எவனு வரக்கூடாது, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்றான். சரி சார்னு சொல்றானுங்க அவனுங்களும். இங்க ஒண்ணு லூஃபி தான் வெளியே கட்டுறாங்க. சபோ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏசு டடான ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இந்த நாய் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஏஸ் அந்த நேரத்துல நீ ஏன்டா ஓடாம இருந்த, எதுக்குன்னு சொல்லிட்டு டடான் கட்டிக்கிட்டு இருக்கா. சில நேரம் என்னையவே அறியாம சில விஷயம் நான் செய்வேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் ஓடணும்னு நினைச்சேன், அதுதான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு, அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் சொல்றான். அவன் பார்த்தா லூஃபி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் ஏசு மாசா நின்னுக்கிட்டு இருந்திருக்கான். அதை கேட்டு டடான் ஷாக் ஆயிட்டா. ஆனா ஏன் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு லூஃபி தப்பிக்கணும் தான் நினைச்சேன்னு சொல்றான். உடனே டடான் பழசம் யோசிச்சு பாக்குறா. ராஜருக்கு எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் இது வரைக்கும் அவன் பயந்து ஓடுனதே கிடையாது, அதே இடத்துல தான் நிப்பான்னு சொல்றாரு கார்ப்பு. பயந்து ஓடுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டடான். அதுதான் இல்ல. ஆனா இவன் வந்து ராஜர் மட்டும் அங்கிருந்து ஓடனம்னா அவன் குருவை அவன் விட்டு கைவிட்டப்படுற மாதிரி ஆயிரும். அதனால அவன் குருவை காப்பாத்துறதுக்காண்டி அவன் என்னைக்கு ஓடுனதே கிடையாதுன்னு சொல்றான் கார்ப்பு. அதைத்தான் அவன் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவனும் ஓடி போயிட்டான்னா எதிரிகள்லாம் அவன் குருவை தேடி போயிருவாங்க. அதனால
அதனால எந்த சமயத்திலையும் ரோஜர் பயந்து ஓடினதே கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. சில நேரம் அவன் மிருக மாதிரி மாறிடுவான். ஒரு வாட்டி ஒரு என்டையர் ஆர்மியும் அடிச்சு நொறுக்கணும். ஏன்னா அந்த ஆர்மிக்காரனுக்கு வந்து குருவை தப்பா பேசினாங்க. அவன் கோவப்பட்டாம்னா அவனுக்கு ஈக்குவலி எவனுமே நிக்க முடியாது சொல்றாரு கார். இப்ப இயேசு கிட்டத்தட்ட ரோஜர் மாதிரி தான் இருக்கான். நிறைய விஷயத்துல அவனும் இவனும் சேமா தான் இருக்காங்க. ஆனா இவன் கிட்டத்தட்ட என்னதான் அவங்க அப்பா வெறுத்தாலும் இவன் கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரி தான் சொல்றான் அவன். ரோஜர் வந்து சில நேரத்துல வந்து எதையுமே யோசிக்க மாட்டான். ஆனா அவன் கிங் ஆஃப் த பைரட்டா வாழ்ந்தான். என்னதான் அவனுக்கு பேட் ரெப்யூட்டேஷன் இருந்தாலும் அவன் குரு அவனை நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் ஒரு நேவி சோல்ஜரா இருந்தாலும் அவன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்றாரு இருக்காரு. அதனாலதான் ஏச வந்து நான் பாதுகாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நாங்க இதுக்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துற டாடானு எது சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஏச அவங்க அப்பா எப்போ வெறுத்தாலும் ஆனா கிட்டத்தட்ட அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இன்னொரு பக்கம் லூஃபியோ அந்த பூச்சி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். டோக்ரா அங்கிருந்து வரான். ஏசு டாடான்னு வந்துட்டாங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி சந்தோஷப்படுறான். அப்படியா அது உண்மையான சூப்பரான விஷயம்னு சொல்லிட்டு டோக்ரா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோக்ரா விஷயத்த சொல்றான். சபோக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லாதான் சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கலான்னு வரேன் ஏசு. நான் உண்மையை ஒன்னும் சொல்லல, நான் ஒன்னும் பொய் சொல்லல, என் கண்ணால பார்த்தேன். அவங்க ஏசு சுட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்றான். சபா அவங்க ஃபேமிலியோட தான் போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நாங்களும் அதை தாண்ட நினைச்சோம். ஆனா அப்படிதான் இல்ல. சபா அங்கிருந்து தப்பிக்கன்னு நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் டோக்ரா. சபா மட்டும் சந்தோஷமா இருந்தான்னா அவன் இது கூட கடலுக்குள்ள போக போறான். இது உங்களுக்கு புரியலையடா. அது மாதிரி அவன் பைரட் ஷிப்ல பிளாகையும் போட்டு போனான்டா. பிளாக் பிளாக் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் டோக்ரா. சொன்னோன்னே ஏசு லூஃபி ஷாக்ல அப்படி இருக்கிறாங்க. சபான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் சந்தோஷமாவே இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கூட நாங்க சபாவை காப்பாத்தாம இருந்தோம்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறான். அவன் எவன்டா சபாவை கொன்னதுன்னு சொல்லிட்டு ஏச கத்திக்கிட்டு இருக்கான். கொன்னது செலஸ்டியல் டிராகன் சொல்றான். அவன் அவனெல்லாம் தொட முடியாது சொல்றான். அவன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏசு ஜெட்டு மாதிரி போறான். அதுக்குள்ள டடான் பாஞ்சு வந்து தலை ஒரு அமுக்குறா. டே எங்க நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. என் வழியில வராதீங்கன்னு சொல்றான். ஏஸ் நீ அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாடா. இப்ப நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஏச ரத்த வரதவரை அடிக்கிறாவா. நீ எங்க போக நினைச்சுனா நானே உன்னை கொண்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சாதாரண ஆளு சபா செத்த மாதிரி நீனும் செத்துருவாடா. அதனால கொஞ்சம் பொறுமையேடா. என்னடா நீ பண்றான்னு சொல்லிட்டு டடான் கத்திக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா இறக்கும் போது இந்த உலகத்தையே ஆட்டி வச்சுட்டு தான்டா போனான். நீனும் அந்த மாதிரி எதுவும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா டடான். ஆனா லூஃபியே அழுதுகிட்டே இருக்கான். சபோன்னு சொல்லிட்டு வாய பொழுது கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏசியவங்க கயிறை வச்சு கெட்டி வச்சுட்டாங்க. டே லூஃபி ஏன்டா அப்படி அழுதுகிட்டு இருக்க சின்ன குழந்தை மாதிரி, வாடா நம்ம போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏசு. ஆனா சபோ யோசிச்சு லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் ஏசு மட்டும் நின்றுகிட்டு இருக்கா. டே உனக்கு இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு டடான் கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவன் கெட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா கெட்ட அவுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி எங்கன்னு சொல்லிட்டு டடான் கேட்கறா. அவன் அழுதுட்டே தூங்கிட்டான்னு சொல்றாங்க. பாஸ் இதை பாருங்க, இதை நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை காட்டுறாங்க. இந்த லெட்டர் வந்து சப்போர்ட் இருந்து வந்திருக்கு, இதை பாருங்கன்னு சொல்றாங்க. அவங்க இவன் கடலுக்கு போக முன்னாடி அந்த லெட்டர் நம்மளுக்கு அனுப்பியிருப்பான், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஏன்ட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு டோக்ரா டோட்ட வந்து ஏஸ் கேட்கறான். அந்த டவுனுக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த லெட்டரை காட்டுங்கன்னு சொல்றான். அவன் சடனா ஏஸ் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கான். ஏஸ் லூஃபி நீங்க கண்டிப்பா அந்த நெருப்புல வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்னை மன்னிச்சிருங்கடா, இந்த லெட்டர் உங்க கையில கிடைக்கும் போது நான் கடலுக்கு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பான் சபோ. உங்களுக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் சபோ. நான் எங்க போறேன் எப்படி போறேன்னு தெரியல, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கான பைரட்டா வரப்போறேன்டா, நான் ஒரு பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துன்னு சொல்றான் சபோ. ஒரு நாள் கண்டிப்பா அந்த உலகத்துல நம்ம மீட் பண்ணியே தீருவோம்டா, இந்த கடல் பெருசுதான் ஆனா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சபோ பேசி இருந்திருக்கான். உண்மையிலே நம்ம ரெண்டு பேர்ல யாரதாண்டா பிக் பிரதர், நம்மளுக்கு ஒரு லிட்டில் பிரதர் வேற இருக்கான், அவனை வேற நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட பாண்ட் வந்து என்னைக்குமே பொக்கிஷத்துக்கு மேலடா, அது என்னைக்குமே அழியாதுன்னு சொல்லிட்டு பேசி இருந்திருக்காங்க. லூஃபி வந்து நல்ல வீக்கானவன் தான், அழுவணி குழந்தை தான், ஆனா இருந்தாலும் சொல்லிட்டு சபோ ஆரம்பிக்கிறான். அவன் நம்மளோட லிட்டில் பிரதர், அவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் ஏசு. அவனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். சபோன்னு சொல்லிட்டு கண்ணீர் மழுக அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டடனை கத்திக்கிட்டு இருக்கா. டெய்லி என்னடா உனக்கு பார்ட்டி கொண்டாடி இருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்காவா. சபோட கதையை பத்தி அவங்க மென்ஷனே பண்ணல, அவங்க அப்பா அம்மா கூட இதை பத்தி கவலைப்படலன்னு நினைக்கன்னு சொல்றாங்க. டே அவங்க அப்பா அம்மா வந்து நோபல்ஸ்டா, செலஸ்டியல் டிராகனுக்கு ஈக்குவலெல்லாம் வந்து நிக்க முடியாதுன்னு சொல்றானுங்க அவனுங்களே. லூஃபி என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் சாப்பிடாம தூங்கிக்கிட்டு இருக்கான், 2 நாளா சாப்பிடவே இல்லை, சபோ இறந்ததுல இருந்து வருத்தத்திலே இருக்கான்னு சொல்றாங்க. லூஃபி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் படுத்து கிடக்கான். சபோவை பத்தி ஒன்னு யோசிக்கிறான். ஏஸ் லூஃபி ஒரு நாள் நம்ம கடலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவன் பேசினதான் யோசிச்சு பார்க்கறான். உலகத்திலே நம்ம ஃப்ரீயான ஆளா வாழணும்னு சொல்லியிருப்பான், அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். லூஃபியை படுத்து கிடக்குறான். ஏஸ் அங்கிருந்து நடந்து வரான். சடனா தலையிலே ஒரு அடியை போடுறான். அவன் எவ்வளவு நேரம் தான் இங்கே படுத்திருக்க போறேன்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இந்த காட்டுக்குள்ள நம்ம புதைச்சு வச்சிருந்த எல்லா பொக்கிஷமும் காணா போயிருச்சுன்னு சொல்றான். அவன் கண்டிப்பா ப்ளூ ஜம் குரூ தான் எடுத்திருப்பாங்க, இல்ல மிலிட்டரி அதை எடுத்துட்டு போயிருப்பாங்கடா. இப்ப நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றான் ஏஸ். இனிமேல் இந்த பொக்கிஷத்தை பத்தி நான் எது கவலைப்பட போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சபோக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா சபோ இந்த காசை எதுவுமே வாங்காமலே அவன் செட் சேல் பண்ண தயாராயிட்டான். அதனால நானும் அவன மாதிரி தான் கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏஸ். பொக்கிஷமாவே இருந்தாலும் நம்ம கையில ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
உடனே லூஃபி அழுதுகிட்டே இருக்கான். ஏஸ் நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்றான். ஸ்ட்ராங்கர் 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 ஸ்ட்ராங்கர், எனக்கு ஈக்குவலி எவனுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், இனிமேல் நான் யாரையும் இழக்கவே கூடாதுன்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்றான். நான் உன்ட கெஞ்சி கேட்கறேன், நீனும் இறந்துராத அப்படின்னு சொல்றான். வாய் மூடுறா, நீ முதல்ல உன்னை பத்தி கவலைப்படு, நீ என்னோட வீக்கா இருக்குன்னு சொல்றான். ஏஸ் என்னைக்கு சாக போறதுலன்னு சொல்றான். ஏசு அதை பத்தி தான் அவன் ஆல்ரெடி இறக்கும் போது இதைத்தான் யோசிச்சு பார்த்துருந்தான் லூஃபி. அவன் இதை என்கிட்ட சொல்லியிருக்கான், நான் சாக மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். உன்ன மாதிரி சின்ன பிரதரை எப்படி நான் விட்டுட்டு போவேன்னு சொல்றான். எதுக்கு சபோவை கொண்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா அவன் ஃப்ரீடத்தை தேடி தாண்டா போனான். ஆனா ஃப்ரீடம் எது கிடைக்க நினைச்சானோ அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாமே பிரதரோட சாக்கையை வந்து நம்மளுக்கு நம்மளே பகிர்ந்துக்கிட்டோம். லூஃபி நான் சொல்றதை தெளிவா கேளுன்னு சொல்லிட்டு ஏஸ் ஆரம்பிக்கிறான். நம்ம எதை பத்தி கவலைப்படக்கூடாடா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ நினைச்சிட்டோம்னா அதுபடி வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஏஸ் ஆரம்பிக்கிறான். நோபல் ஃபேமிலியை பத்தி ஆல்ரெடி சபா சொல்லி இருந்திருக்கான். எவன் 18 வயசு ஆகணும்னா அவன் ஆல்ரெடி நோபல் ஃபேமிலியாக்குள்ள வந்துருவான்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் என்னோட 17 வயசுல நான் அந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு சபோ பேசி இருந்திருப்பான். சபோ என்ன சொன்னானோ அது மாதிரி ஒரு நாள் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்றான். எல்லா இடத்தோடையும் நம்ம ரொம்ப சந்தோஷமும் ஃப்ரீயாவும் வாழணும்னு சொல்றான். ஏஸ் போற வழியில ஏகப்பட்ட எதிரி வருவான்டா, எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நொறுக்குறோம். ஒரு நாள் கார்பு கூட நம்ம இடையில வருவாரு, அவர் கூட நம்ம சண்டை போடணும், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றான். ஏஸ் 17 வயசுல சபோ சொன்ன மாதிரி நம்மளும் இந்த கடலுக்குள்ள இறங்கிடணும்னு சொல்றான். சரின்னு சொல்றானுங்க. அண்ணன் தம்பி அவனுக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. அதோட முடியுது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.